ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டோரி ஆஃப் சக்ஸஸில் ஒரு புதுவிதமான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். தி ஸ்டோரி ஆஃப் யட்சினி. உங்களுக்கு யட்சினின்னு சொன்னால் ஒன்றும் புரியாது. மலமுலா டேமில் இருக்க அந்த பெண் சிலையோட கதையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும். அந்த பெண் சிலையை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா, எப்பேற்பட்ட ஆண்மகனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பெண் சிலையை பார்த்தா ச்சே என்ன ஸ்ட்ரக்சர்டா, டே செம்ம சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவான். பார்க்குறக்கே உண்மையிலே ரியலிஸ்டிக்காக அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நானே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். பட் அங்கே இருக்கிறது ஒரு பொண்ணே கிடையாது, அது ஒரு ஆத்மாவோட சிலை. பண்டைய காலத்தில் கேரளா மக்கள் தெய்வமாக வணங்கின சிலை அது. இன்னும் டீப்பாக அதோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோன்னா அங்கே இருக்கிறத ஒரு பேயின்னு கூட சொல்லலாம். என்னடா ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ட்டு நீங்கள் மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேங்கிறத புரியும். அந்த மலமுலா டேமில் இருக்கிற பெண் சிலை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு யட்சினி. யட்சினிகள் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசகுமாரிக்கு 100 பணிப்பெண்கள், அதே போல் இவ்வுலகை ஆளும் ஆதிசக்திக்கு 6000 பணிப்பெண்கள். அந்த 6000 பணிப்பெண்கள் தான் இந்த யட்சினிகள். யட்சினிகளே 2 வகை இருக்குது. ஒன்று காக்கும் யட்சினி, இன்னொன்று அழிக்கும் யட்சினி. காக்கும் யட்சினி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆசைகள் ஒரு அலாவுதீன் பூதம் மாதிரி நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும், அது நம்ம ஆசைக்கு அடங்கி போகும். ஆனால் அழிக்கும் யட்சினி அப்படி கிடையாது. அதுவும் உங்கள் பேச்சு கேட்கும், ஒரு லிமிட் மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும். அதுவும் எடுத்தோடனே சாகிற மாதிரி போடாது. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நரக வலி உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வலி உங்களுக்கு கொடுத்துட்டு தான் அது உங்களை விட்டு போகும். இது வரைக்கும் நம்ம யட்சினி அப்படிங்கிறது யாருன்னு பார்த்துக்கிட்டோம். பட் மலமுலா டேமில் இருக்கிற அந்த சிலை என்ன, அது யார், அது யட்சினியா இல்லையாங்கிறத பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் கேரளாவில் கஞ்சிரோட்டு யட்சினி பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். அதோட ஸ்டோரி என்னன்னா, சித்துரு தேவி அப்படிங்கிற ஒரு பெண் பெரிய பணக்கார வீட்டு பெண். ஆனால் அந்த பெண் சரியான அரகென்ட்டான ஆள். தான் அப்படிங்கிற ஆணவம், ஒரு லாரி திமிரு சொல்லப்போனால் அந்த பெண்ணுக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த பெண்ணை பார்த்தா ஒவ்வொரு ஆணும் சரி மதிமயங்கி போயிடுவான். அந்த பெண்ணும் அதுக்கேற்ற மாதிரியே எல்லா பசங்க கூட உல்லாசமாக இருக்கும். அந்த பசங்க காசே இல்லாமல் கஷ்டப்படுறத பார்த்து அந்த பெண் ரொம்ப சந்தோஷப்படுவாள். யாராவது ஒரு பையன் அந்த பெண்கிட்ட போனால் அந்த பையன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் பிடுங்கிக்கிட்டு அவனை நடுத்தெருவில் விட்டுறது தான் இந்த பெண்ணோட ஒரு சுகமாகவே இருந்தது. ஆனால் அதே ஊரில் இருந்த குஞ்சுராமன் மேலே இந்த பெண்ணுக்கு காதல் வருது. பட் குஞ்சுராமன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஆல்ரெடி திருமணமானவர். அவரோட பொண்டாட்டி தவிர வேறு எந்த பொண்ணையும் நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டார். ஸோ இந்த சித்துரு தேவி தன்னோட உல்லாசமாக இருந்த நபர்களை வச்சு அவரோட பொண்டாட்டியை கொல்றாங்க. அதுக்கப்புறம் குஞ்சுராமனுக்கு சித்துரு தேவி ரொம்ப லவ் டார்ச்சர் கொடுக்குறாங்க. குஞ்சுராமனும் வேறு வழி இல்லாமல் அவங்களோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது, இவங்க 2 பேர் நல்லா பழகிக்கிறாங்க. பட் குஞ்சுராமன் தான் பொண்டாட்டி மேலே இருந்த காதல்னால இவங்களை ஒரு கட்டத்தில் கொல்றான். இறந்த சித்தூர் தேவி அங்கேயே ஒரு டார்க் ஸ்பிரிட்டாக யட்சினியாக உலா வராங்க. அவங்க உலா வரும்போது அங்கே இருக்கிற இளம் வாலிபர்கள் எல்லாத்துக்கூடையும் உல்லாசமாக இருக்காங்க ஒவ்வொரு நாள் நைட்டு. பட் உல்லாசமாக இருந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த ஆணை 2 துண்டாக வெட்டி போட்டுடுறாங்க. ஏன்னா இவங்க தான் ஒரு யட்சினியாச்சே. இதை எல்லாம் தெரிஞ்ச அந்த ஊர் மக்கள் குஞ்சுராமன் கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணு ஆவியாக சுற்றிட்டுருக்கு, அது மட்டும் இல்லாமல் இளம் பசங்களை இளம் வாலிபர்களை எல்லாத்தையும் கொன்னுக்கிட்டே வருது. அப்படிங்கும்போது அந்த குஞ்சுராமன் சித்துரு தேவி கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். நான் உன் கூட 1 வருஷம் வாழ்கிறேன், ஆனால் நீ இதுக்கு மேலே எந்த ஆண்மகனையும் கொல்லக்கூடாது, என்ன வேணால் பண்ணிக்கலாம். சித்தூர் தேவி எல்லா பசங்க கூட பண்ணது வேற, தன்னோட காதலன் கூட பண்ணுறது வேற. ஸோ தன்னோட காதலனோட அக்ரிமெண்ட்டுக்கு இவங்க ஓகே சொல்கிறாங்க. 1 வருஷம் நல்லா வாழ்கிறாங்க. அந்த யட்சினியும் பார்த்திங்கன்னா ஊர் மக்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுது. நான் தான் முன்னாடியே சொன்னேனே, யட்சினிகள் 2 டைப், ஒன்று டேஞ்சர், இன்னொன்று ப்ளஸர்னு.
அதில் இவங்க தன்னோட ப்ளஸரை அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. அந்த ஊர் மக்கள் கண்ணுக்கு இவங்க பேயாக தெரிஞ்சது போக ஒரு தேவதையாக தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊர் மக்களும் இவங்களை நல்லா வழிபடுறாங்க. அவங்கள நினைவூட்டும் விதமாக தான் மலம்புழா டேமில் இன்னுமே அந்த சிலை இருக்குது. 30 அடி சிலை 1969 வச்சது. ஸோ ஏதாவது ஒரு ஆண்மகன் அதை பார்த்து ரொம்ப காமத்தின் உச்சத்துக்கு போயிருந்தீங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க. அதோட பேர் கஞ்சிரோட்டு யக்ஷினி. இது மட்டும் கேட்டதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருந்தது. பட் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன் இந்த வீடியோ போடுற எனக்கே தெரியாது. இது ஒரு ஹர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ். ஹர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ்னால் ஒன்றும் இல்லை, இருக்குது ஆனால் இல்லை, உண்மையா இல்லை பொய்யா நீங்கள் தான் சொல்லணும். இதுக்கு பேர் தான் ஹர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ். சின்ன வயசில் பேய் ஸ்டோரி சொல்லி தூங்க வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் கேரளா மக்களுக்கு சொன்ன ஸ்டோரி தான் இந்த ஸ்டோரி. இதை யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், பட் சீரியஸாக எடுத்துக்கோங்க.